கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உயிர்ப்பின் நாள். இன்று உலகம் முழுவதும் ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுவார். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அதிகாலையிலே ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்காக மகதலேன மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலேமே என்பவளும் மூவருமாக சேர்ந்து அங்கு போவதற்குள்ளாக அவர்களுக்குள்ளே பழக்கமிட்டுக் கொண்டு செல்கிறார்கள். சரி, அந்த கல்லறையின் பெரிய கல்லை யார் நமக்கு புரட்டி தருவார்கள்? எப்படி நம் உள்ளே சென்று நலதம் இந்த தைலங்களை சுகந்தவர்க்கமிட முடியும் என்று அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டே செல்கிறார்கள். கல்லறையின் இடத்தில் வந்து பார்த்த பொழுது கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். அவர்களுக்குள்ளாக இந்த கலக்கம் ஏற்பட்டது. உடனே மகதலேன மரியாள் உள்ளே ஓடி போய் பார்க்கிறாள். அங்கே ஆண்டவரை காணவில்லை. அவரை சுற்றி இருந்த சீலைகளை கண்டார். பயந்து ஓடி வெளியே வந்தார். வந்தவன் சீசர்களுக்கு போய் சொல்வோம் என்று சொல்லி அவளுக்கு சென்று பேதுருவிடம் யோவானிடம் அவர்கள் இருக்கிற சீசர்களிடத்தை சொல்றான். உடனே அங்க இருக்கிறவங்க யாரும் இவளை நம்பல. ஆனா பேதுரு யோவானும் இவர்களோடு கூட வருகிறார்கள். வந்து கல்லறையிடத்துல பார்க்கிறாங்க. அவங்களும் அதே போல இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. அவரை சரீரத்தை சுற்றி இருந்த சீலைகளை கண்டவர்களாக இயேசு இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் வீடுகளுக்கு கடந்து சென்றுவிட்டார்கள். ஆனால் மகதலேன மரியாள் அங்கிருந்து செல்லாதவளாக வெளியே இருந்து மனங்கசந்து அழுது கொண்டிருக்கிறார். 20ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வெளியே அழுது கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் அவளை பார்த்து, நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். உடனே அவர் தோட்டக்காரனாய் இருக்குமோ என்று நினைத்து, ஐயா, நீ போதகரை எடுத்து சென்றிருப்பேனால் எனக்கு காண்பியும், நான் அவரை போய் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்றார். உடனே சுவாமி மரியாளே என்று அழைக்கிறார். உடனே இவா இயேசு என்று அறிந்து கொண்டவளாக ரபுனி என்று அழைக்கிறார். ரபுனி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. அவள் ஆண்டவரை மிகவும் உற்சாகத்தோடு தொடுவதற்காக செல்கிறாள். நான் இன்னும் பரமேறி செல்லவில்லை, என்னை தொடாதே என்று சொல்கிறார். என்னுடைய சகோதரிடத்துல போய் நான் உயிர்த்தெழுந்த சம்பவத்தை சொல் என்று அனுப்புகிறார். இயேசுவை பார்த்த மகதலேன மரியாள் ஆண்டவரோடு 3.5 வருட ஊழிய காலத்துல அவரோடு கூட இருந்தா. அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் மற்றவை எல்லாரை காட்டிலும் அதி உற்சாகமாய் அதிகாலமே சூரியன் உதயமாகும் முன்னமே தன்னுடைய சகோதரிகளை அழைத்து கொண்டு அவள் ஆண்டவருடைய சரீரத்துக்கு சுகந்த விற்கம் விடும்படியாக செல்கிறாள். அவளுடைய உற்சாகம், அவள் ஆண்டவர்பால் வைத்திருந்த பாசம் அவ்வளவு அதிகமானது. உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவரை முதலாக தரிசித்த பெண்ணாக அவள் காணப்பட்டாள். இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? வருடம் இந்த 40 நாட்களையும் நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமே ஒழிய ஆண்டவர் பால் அவர் உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை அவர் காவலில் உள்ள ஆவிக்கு போய் நான் பிசாசை ஜெயித்து விட்டேன் சொல்லிய வண்ணம் நாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், யோபு சொன்னது போல நாமும் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். உயிர்ப்பின் செய்தி வேதாகமத்தின் மிக மையமான கருத்தாகும். இந்த உயிர்ப்பின் செய்தியை நாம் அணுதினமும் தியானிக்கிறவர்களாக காணப்படுவோமேயானால் நாம் பாவத்திற்கு உட்பட்டு நாம் வாழாமல் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் நம்முடைய உள்ளான மனுஷன்ல பாவ மனுஷனை கலைந்து போட்டவர்களாக உயிருள்ள சாட்சியாக உயிருள்ள மனிதர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக ஆண்டவரை தரிசித்த பின்பு அவருடைய சீசரிடத்துல போய் சொல்றான், நான் ஆண்டவரை கண்டேன் என்று. உடனே அவங்க ஆச்சரியப்பட்டவர்களாக அப்படியா என்று கேட்டு, ஆண்டவர் உங்களை வர சொல்லி இருக்கிறார், அவர் கலிலேயாவுக்கு செல்கிறார், அங்கே போகிற வழியிலே உங்களை சந்திப்பார் என்று சொல்கிறார். உடனே அந்த சீசர்களும் அவள் ஆண்டவரை கண்ட அந்த தரிசனத்தை விசுவாசித்தவர்களாக சென்று சீசர்களுக்கும் ஆண்டவர் முதலாக தரிசனம் காண்பித்த காட்சியை பார்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தரிசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இருந்தால்தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக ஆண்டவரை அனுதினமும் தரிசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட என் மீட்பர் உயிரோடு இருக்கிற இந்த ஜெயதோனியை நாம் சொல்லுகிற பிள்ளைகளாக அனுதினமும் காணப்படுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர். அப்பா, அந்த உயிர்ப்பின் செய்தியை நான் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இதாமே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.